வணக்கம். இது மற்றுமொரு காணொளி. இன்று மே 12ஆம் தேதி ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் என்பன ஒரு பேச்சளவில் போர் நிறுத்தமாக இருந்த போதும் இருதரப்பும் அடுத்த தாக்குதலுக்கான தங்கள் உத்திகளை அல்லது தங்கள் வியூகங்களை வகுத்து வருவதாகத்தான் பார்க்கப்படுகிறது. பிரான்சின் டைகர் ரக தாக்குதல் உலங்கு வானூர்திகளில் ஏவுகணைகள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. பெல்ஜியம், பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகள் ஹார்முஸ் நீரிணைக்கு சென்ற பகுதியை நோக்கி தங்கள் படைக்கலங்களை மெல்ல மெல்ல நகர்த்தி வருகின்றன. இந்த நிலையில்தான் கடந்த திங்கட்கிழமை 11ஆம் தேதி அமெரிக்காவின் F-35 ரக 5ஆம் தலைமுறை விமானம் ஹார்முஸ் நீரிணைக்கு மேலாக ஹார்முஸ் நீரிணைக்கு மேலாக ஒரு அவசர சமிக்கையை அனுப்பியிருந்தது. உண்மையில் அந்த விமானத்துக்கு என்ன நடந்தது என்ற கேள்விகள் இருந்தன. அந்த விமானம் அந்த அவசர சமிக்கையை அனுப்பிய பின்னர் அந்த விமானத்தின் உயரம் கிட்டத்தட்ட 2000 அடிக்கு குறைந்திருந்தது. அதற்கு முதல் நாள் தான், மே 10ஆம் தேதி மற்றும் ஒரு F-35 ரக விமானம் ஓமான் கடலுக்கு மேலால் பறந்து கொண்டிருந்த போது இந்த 7700 என்ற அவசர சமிக்கையை அனுப்பியிருந்தது. அப்போது அந்த விமானத்தின் உயரம் 10,000 அடியாக இருந்தது. அதற்கு பிறகு அந்த விமானங்கள் காணாமல் போயிருந்தன ரடாரில். அது சில சமயங்களில் அவர்கள் அதை மறைத்திருக்கலாம். அதே போல் இந்த விமானமும் அமெரிக்காவின் மிகவும் மேம்பட்ட ஸ்டெல்த் போர் விமானங்களில் இந்த விமானங்கள் தான் முக்கியமானவை. உலகில் மிகவும் ஆபத்தான நீர்நிலைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணை மீது திடீரென அவசர சமிக்கையை வெளியிட்டிருந்தது. அதன் டிரான்ஸ்ஃபைண்டர் செயலிழந்திருந்தது. சில நிமிடங்களிலேயே ஈரானிய அரச ஊடகங்கள் தாங்கள் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டதாக செய்தியை வெளியிட்டிருந்தனர். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த அவசர சமிக்கைகளுக்கு பின்னால் சில உண்மைகள் உள்ளன. இரு தரப்பினரும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவதை விட மிகவும் சிக்கலான ஒரு கருத்தைத்தான் வெளியிடுகிறார்கள். ஆனால் அப்படி என்றால் அங்கு உண்மையில் என்ன நடந்தது என்பதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. இந்த அமெரிக்கா விமானப்படையின் F-35A லைட்னிங் ஸ்ட்ரைக் 2 என்ற ரக விமானம் இதுவரை உருவாக்கப்பட்ட அமெரிக்க போர் விமானங்களில் மேம்பட்ட ஒரு வகை, 5வது தலைமுறை. அது சமீப கால நிகழ்வுகளில் மிகவும் பதட்டமான இராணுவ மோதல்களில் பல மோதல்களில் அது பங்கு பற்றியிருந்தது. போர் மோதல் உள்ள ஒரு பகுதியின் கடற்பகுதிக்கு மேலால் பறந்த போதுதான் இந்த சமிக்கையை அனுப்பியிருக்கின்றது. உலகில் உள்ள ஒவ்வொரு விமானிக்கும் இந்த 7700 என்ற சமிக்கையின் அர்த்தம் தெரியும். அது உலகளாவிய விமான அவசர குறியீடுகள், யூனிவர்சல் ஏவியேஷன் எமர்ஜென்சி கோட் என்று சொல்கிறது. ஒரு அந்த குறியீட்டை விமானத்தின் கட்டுப்பாட்டு அறைக்கு உள்ளிருந்து வெளியிடும் போது அது அப்பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு ரடார் இயக்குபவர்களின் திரைகளிலும் அது விழும். ஒவ்வொரு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளருக்கும் அது ஒரு செய்தியை அனுப்பும். ஒரே ஒரு எளிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு விமானத்தில் ஒரு சிக்கல் உள்ளது, அது உடனடியாக தரையிறங்க வேண்டும். கேள்விகளோ அல்லது தாமதங்களோ இல்லை. நேராக கீழே அந்த விமானம் பொது விமான கண்காணிப்பு சேவை ஃப்ளைட் ரடார் 24இல் சிறிது நேரம் கண்காணிக்கப்பட்டது. அது பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான்வெளியை நோக்கி வேகமாக திரும்பி பின்னர் சில கணங்களில் அதன் டிரான்ஸ்ஃபைண்டர் முற்றிலும் மறைந்து போனது. சமிக்கைகள் இல்லை, இருப்பிடம் தெரியவில்லை, எதுவும் இல்லை. இந்த அமைதி சில நிமிடங்களில் நீடித்தது. அதற்குள் தாங்கள் F-35 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டதாக ஈரானிய அரச ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. ஈரானின் அதிகாரபூர்வமான செய்தி நிறுவனங்களும் சமூக ஊடகங்களில் தங்கள் படைகள் ஹார்முஸுக்கு மேலே பறந்து கொண்டிருந்த ஸ்டெல்த் விமானத்தை குறிவைத்து அழித்து விட்டதாக பதிவிட்டிருந்தன. இந்தியாவில் உள்ள ஈரானிய துணை தூதரகம் இப்பகுதியில் அமெரிக்க இராணுவ நடவடிக்கையான ப்ரொஜெக்ட்
ஃப்ரீடம் சரிந்து வருவதாகவும் அமெரிக்கா தனது இழப்புகளை மறைப்பதாகவும் பதிவிட்டிருந்தது. இந்த விவாதத்துக்கு மேலும் இது வந்து அந்த விவாதத்துக்கு மேலும் வலி சேர்த்தது. ஆனால் இராணுவ ஆய்வாளர்களும் முன்னாள் போர் விமானிகளும் இந்த கூற்றை மறுத்திருந்தனர். ஒரு போர் சூழலில் எதிரியின் ஏவுகணை ஒன்று ஒரு ஜெட் விமானத்தை தாக்கினால் எந்த ஒரு விமானியும் செய்யக்கூடிய கடைசி காரியம் 7700 என்ற குறியீட்டை தனது துல்லியமான இருப்பிடத்தை வளைகுடாவுக்கு அறிவிப்பதற்காக அதை வெளியிட மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே தாக்குதல் நாளில் சிக்கிய விமானங்கள் அவ்வாறான குறியீட்டை அனுப்புவதில்லை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ஈராக்குக்கு மேலே பறந்த அமெரிக்காவின் டேங்கர் விமானத்தின் மீதான தாக்குதலின் போது அவ்வாறான குறியீடு அனுப்பப்பட்டிருந்தது. இந்த குறியீடு அப்போதில் உள்ள ஒவ்வொரு ரடார் திரைகளிலும் விமானத்தை ஒளிரச் செய்யும். இது தாக்குதலுக்கு உள்ளான அல்லது போரில் சேதமடைந்த ஒரு விமானம் செய்யக்கூடிய செயலுக்கு எதிரானது என்றும் சிலர் கூறுகிறார்கள். எனினும் அது ஒரு தொழில்நுட்ப சிக்கல் அல்லது இயந்திர கோளாறு அல்லது விமானத்தில் உள்ள அமைப்புகளின் கோளாறு ஆகியவையாக இருக்கலாம் என்றும் சிலர் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். ஒரு ஜெட் விமானம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் டஃபா விமான தளத்தை நோக்கி செல்வதாக ரடாரில் பதிவாகியிருந்தது. இந்த போர் முழுவதும் இப்பகுதியில் அமெரிக்க வான்வழி நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையமாக இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கிற தளம்தான் செயற்பட்டு வந்திருந்தது. அதாவது இந்த தளத்திலிருந்து தான் அமெரிக்காவின் விமானங்கள் ஈரான் மீதான தாக்குதலில் பெருமளவில் பங்கு பெற்றிருந்தன. ஆனால் தற்போதைய இந்த F-35 ரக விமானமும் அந்த விமான தளத்தில் தான் தரையிறங்கி இருந்தது. ஓமான் வளைகுடாவும் ஹார்முஸ் நீரிணையும் பல வாரங்களாகவே மிகப்பெரிய இராணுவ அழுத்தத்திற்குள் உள்ளாகி வருகின்றன. அமெரிக்காவின் USS அப்ரஹாம் லிங்கன் மற்றும் USS ஹாரி எஸ் ட்ரூமன் ஆகிய 2 முழுமையான விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் குழுக்கள் அப்பகுதியில் இயங்கி வருகின்றன. இவை இரண்டும் சேர்த்தால் நீரிணையை சுற்றி குவிக்கப்பட்ட சுமார் 200 விமானங்கள் மற்றது 20 போர்க்கப்பல்கள் ஆகியன அந்த சூழலில் இருக்கின்றன. இப்போது ஓஹியோ ரக நீர்மூழ்கி கப்பலையும் அமெரிக்கா அந்த பகுதிக்கு அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் 13 முதல் ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா கடற்படை முற்றுகையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதனூடாக கிட்டத்தட்ட 166 மில்லியன் பீப்பாய்கள் அளவிலான ஈரானிய எண்ணெய்களை ஏற்றி சென்ற 70க்கும் மேற்பட்ட கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பியதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் பொருளாதாரம் அந்த அழுத்தத்தை முழுமையாக உணர்ந்திருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இப்போது முறிவடைந்திருக்கின்றன. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானின் முன்மொழிவை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கின்றார். ஈரானை பொறுத்தவரையில் போர் இழப்பீடு மற்றது ஹார்முஸ் நீரிணையின் மீதான முழுமையான இறையாண்மை மற்றும் உடனடி தடை நீக்கம் ஆகியவற்றை கோரியிருக்கின்றது. இந்த கோரிக்கைகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மே 11 அன்று உலகம் பார்த்து கொண்டிருந்தது ஒன்றுதான். அதாவது ஸ்டெல்த் விமானம் அவசர சமிக்கையை அனுப்பிவிட்டு ரடாரிலிருந்து மறைந்திருக்கின்றது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முறிந்திருக்கின்றன. மேலும் ஒரு கடற்படை முற்றுகை அமெரிக்கா அதனை இறுக்கி வருகின்றது. ஈரானின் எண்ணெய் அமைச்சகத்தின் கூற்றுப்படி அந்த நாட்டின் எண்ணெய் வளம் தீர்ந்து போவதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது ஆனால் இந்த சம்பவங்களின் அடி நெருப்பாக கனன்று கொண்டிருப்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான மீண்டும் ஒரு போர் உருவாவதற்கான நிலைமைதான். ஹார்முஸ் நீரிணைக்கு அருகில் F-35 விமானம் உண்மையில் என்ன நடந்தது, அல்லது ஓமான் வளைகுடாவுக்கு மேல் பறந்த அதற்கு முன்னைய விமானத்துக்கு என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பகுதியில் பறந்த ஒவ்வொரு விமானமும் ஒரு காரணத்துக்காகவே அங்கிருந்தது. மேலும் அவர்கள் அதாவது உளவு நடவடிக்கை, ஈரானின் நடவடிக்கைகளை கண்காணிப்பது போன்றவை. மேலும் அந்த காரணம் பெரும்பாலும் மக்கள் உணர்வதை விட பெரியது. நன்கு திட்டமிடப்பட்ட மிகவும் தீவிரமான அவசரகால குறியீட்டிலிருந்தே தொடங்கினால்
அதாவது இந்த 7700 என்பது ஒரு விமானி சாதாரணமாக உள்ளிடும் ஒரு ஆபத்து சமிக்கை அல்ல. அது ஒரு திட்டமிட்ட உணர்வுபூர்வமான செயல். விமானி விமான அறைக்குள் கையை நீட்டி அந்த குறியீட்டை அழுத்துவது என்பது எல்லைகளுக்குள் இருக்கும் ஒவ்வொரு ரடார் அமைப்புக்கும் தான் எங்கிருக்கிறேன் என்பதை தெரிவிப்பதாகும். அது முன்னுரிமை அடிப்படையில் அனுமதி கோரும் ஒரு அழைப்பு. அதன் பொருள், என்னை தரையிறக்க அனுமதியுங்கள், என்னை இப்போது தரையிறக்கி பாதையை தெளிவுபடுத்துங்கள், நான் தரையிறங்குவதற்கான பாதையை தெளிவுபடுத்துங்கள் என முன்னாள் விமானிகள் இந்த விடயம் தொடர்பாக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஒரு பகமையான போர் மண்டலத்தில் எதிரியின் தாக்குதலுக்கு உள்ளான ஒரு விமானி தனது இருப்பிடத்தை முழு வளைகுடா பரப்புக்கும் தெரியப்படுத்த மாட்டார் என்றதும் சிலரது கருத்தாக இருக்கின்றது. ஆனால் இங்கு பேச வேண்டிய விடயம் என்று சொன்னால், இப்போது இந்த ஜெட் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தால், இந்த ஜெட் ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள் தான் இறங்கியிருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் மீது தாக்குதல்களை இரகசியமாக நடத்தியதாக இப்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்கா போர் நிறுத்தம் அறிவித்த பின்னர் கூட ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் மீது தனது மிராஜ் 2009 ரக விமானங்களால் தாக்குதலை நடத்தி ஈரானின் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை அளித்ததாக அந்த நாடுகள் தெரிவித்திருக்கின்றது. இப்போது இந்த விமானமும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் தரையிறங்கி இருக்கின்றது. அதாவது இந்த விமானத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியான கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்திருக்கின்றது. உளவு தகவல்களை சேகரித்து கடற்கரைகளை கண்காணித்து அதிவேக தாக்குதல் படகுகளின் நடமாட்டத்தை கண்காணித்து மற்றும் நீர்வழி நெடுகிலும் உள்ள ஈரானிய வான் பாதுகாப்பு நிலைகளை கண்காணிக்கும் நடவடிக்கையில் இந்த விமானங்கள் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விமானங்கள் கடுமையாக இயக்கப்படுகின்றன. அவை வானில் பறக்க வைப்பதற்காக அந்த குழுவினர் இரவு பகலாக உழைக்கின்றனர். இந்த ஒரு நீடித்த வான் தாக்குதல்களில் இயந்திர கோளாறுகள் ஏற்படுவது சாதாரணமானது. ஆனால் இது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருவதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் 10ஆம் தேதி ஒரு விமானமும் 11ஆம் தேதி 2வது விமானமும் இந்த 7700 என்ற கோட்டை அனுப்பியிருக்கின்றன. இந்த மோதலின் ஆரம்ப கட்டத்தில் கடந்த மார்ச் மாதம் ஒரு அமெரிக்க விமானப்படையின் F-35 ரக விமானம் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளாகி சேதமடைந்து தரையிறக்கப்பட்டிருந்தது. அதை அமெரிக்க அதிகாரிகளே ஒப்புக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஜெட் விமானத்தை துல்லியமாக தாக்கியது என்ன என்பது குறித்து இன்று வரை உறுதிப்படுத்தப்படவில்லை. பகுப்பாய்வாளர்கள் கூறும் காரணம் என்னென்று சொன்னால், ஈரானின் மஜித் வான் பாதுகாப்பு அமைப்பு, இது AD-08 என்று குறிப்பிடப்படுகிறது. இது ஈரானின் வான் பாதுகாப்பு தொழில் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மற்றும் 2021ஆம் ஆண்டு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வகை ஏவுகணை. இந்த ஏவுகணையை பொறுத்தவரையில் 5 தொடக்கம் 7 மைல்கள் வரை தூர வீச்சு கொண்டது. மேலும் அது இலக்கு வைக்கும் முறையும் வித்தியாசமானது. மஜித் ரெடாரை பயன்படுத்துவதில்லை. அது செயலற்ற அகச்சிவப்பு மற்றும் மின் ஒளியியல் வழிகாட்டலை சார்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது விமானத்தின் அறைக்குள் எச்சரிக்கையை தூண்டும் எந்த ரடார் சமிக்கைகளையும் ஒலிபரப்பாமல் ஒரு இயந்திரத்தின் வெப்ப அடையாளத்தை கண்காணித்து அது விமானத்தை தாக்கக்கூடியது. எனவே விமானி கூட அந்த ஏவுகணை வருவதை கேட்க மாட்டார். மே 11 அன்று ஏற்பட்ட அவசரகால எச்சரிக்கை ஒலிக்கு என்ன காரணம் என்பதை இப்போது அமெரிக்கா உறுதிப்படுத்தவில்லை. அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் எதிரிகளின் தாக்குதல் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் சண்டைகள் இடம்பெற்றதாக ஈரான் கூறும் கூற்றுக்களுக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் கடந்த வாரம் கடற்சண்டை ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. அப்போது அமெரிக்காவின் கடற்படை கப்பல்களை நோக்கி ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஏவியிருந்தது. அதாவது அமெரிக்காவின் சென்ட்காம் எனப்படுகின்ற மத்திய கட்டளை மையத்தின் கட்டளை அதிகாரியான அட்மிரல் பிராட் கூப்பர் அவர்கள் மே 4 அன்று அமெரிக்க படைகள் ஹோர்முஸ் நீரிணையின் உள்ளேயும் அதை சுற்றிலும் மிகப்பெரிய அளவிலான
படைபலத்தை குவித்து இருப்பதாக கூறியிருந்தார். அதாவது சொல்லப்போனால் இந்த படைபலம் அதிகரித்திருக்கிறது. பிரான்சின் ஒரு விமானம் தாங்கி கப்பலான எஃப்எஸ் சார்ல்ஸ் டி கோல் என்ற கப்பலும் இந்த வாரம் சுயஸ் கால்வாயை கடந்து செங்கடல் மற்றும் ஐடன் வளைகுடாவை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கின்றது. ஹார்மூஸ் நீரிணையில் சாத்தியமான ஒரு தடைகளற்ற கடல்வழி பயண நடவடிக்கைக்காக இந்த விமானம் தாங்கி குழு நிறுத்தப்படுவதாக பிரான்ஸ் தெரிவித்திருக்கின்றது. நீரிணை வழியாக தடையற்ற போக்குவரத்தை ஆதரிக்கும் கூட்டணி சுருங்கவில்லை. மாறாக இப்போது பெல்ஜியம், பிரித்தானியா என்று அது விரிவடைந்து கொண்டு வருகின்றது. பிரித்தானியாவும் தனது ட்ரகன் ரக கப்பலையும் டைஃபூன் ரக விமானங்களையும் அனுப்பியிருக்கின்றது. கிட்டத்தட்ட $140 மில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை அங்கு பிரித்தானியா குவித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த விமானங்கள் எதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளனவோ அதை அவை துல்லியமாக செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தரவுகளை சேகரித்தல், கண்காணித்தல், ஈரானின் நடமாட்டங்களை கண்காணித்தல், மற்றது அதற்கான அடுத்த தாக்குதலுக்கான புலனாய்வு தகவல்களை சேகரித்தல். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரானும் அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. சீனாவிடமிருந்து பெருமளவான புதிய ரக ஏவுகணைகளை ஈரான் வாங்கியிருக்கின்றது. அதே போல் ரஷ்யாவிடமிருந்தும் அதிகளவான ஆயுதங்களையும் புதிய ரக ட்ரோன்களையும் ஈரான் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதே சமயம் ஈரானின் மற்றொரு முன்மொழிவை அமெரிக்க அதிபர் நிராகரித்திருப்பதாக இப்போதைய தகவல்கள் கூறுகின்றன. பேச்சுவார்த்தை மூலம் ஒரு முறிவு ஏற்படுவதற்கான குறுகிய வாய்ப்பாக இது ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது. ஈரானின் கோரிக்கைகளில் முக்கியமானவை ஈரானை பொறுத்தவரையில், அதாவது ஹார்மூஸ் நீரிணை மற்றும் போர் நிறுத்தப்படுவது, லெபனான் மீதான போர் நிறுத்தப்படுவது, நட்ட ஈடு கொடுக்கப்பட வேண்டும், மற்றது அமெரிக்காவின் கடல் முற்றுகை அகற்றப்பட வேண்டும். ஆனால் இந்த கோரிக்கைகளை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு அது ஒரு சரணடையும் நிலையை ஏற்படுத்துவதாக அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் அமெரிக்கா தனது முற்றுகையை மேலும் இறுக்கியிருக்கின்றது. முற்றுகை தொடர்கின்றது. பரந்த பிராந்தியத்தை பொறுத்தவரையில் இதன் தாக்கங்கள் ஈரானின் கடற்கரையை தாண்டி நீண்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை அதன் குறுகிய பகுதியில் 21 மைல்கள் அகலம் கொண்டது. உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 20% அது கொண்டுள்ளது. அந்த வழித்தடத்தில் நீடிக்கும் எந்த ஒரு இடையூறும் நீண்ட காலத்துக்கு ஒரு பிரச்சனையாக நீடிக்கப் போகின்றது. எரிசக்தி சந்தைகள் அதை உணர்கின்றன. விநியோகச் சங்கிலிகள் அதை தற்போது அதன் தாக்கத்தை உணர்ந்துள்ளன. இந்த மோதலுடன் எந்த தொடர்பும் இல்லாத பல நாடுகள் இப்போது எரிபொருள் விலைகளால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. பிரான்ஸ் தனது ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பலை அந்த நீரிணையை நோக்கி நகர்த்துவதற்கான முடிவு ஐரோப்பிய நாடுகள் ஒரு நீடித்த முற்றுகை சூழ்நிலையால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணக்கிடத் தொடங்கியுள்ளன என்பதை குறிக்கின்றது. இது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் என்றும் சிலர் கூறுகின்றனர். ஐரோப்பிய ஈடுபாடு இராஜதந்திர கணக்கீடுகளை கணிசமாக மாற்றலாம். அதே காலகட்டத்தில் சீனாவின் நடத்தையும் சமனான காலத்துக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது. ஹார்மூஸ் நீரிணை தலைப்புச் செய்திகளில் ஆதிக்கம் செலுத்தி வரும் அதே வேளையில் தென்சீன கடலிலும் தாய்வானை சுற்றி சீன கடற்படை நடவடிக்கைகள் இந்த வாரம் குறிப்பிடத்தக்க அளவில் தீவிரமடைந்துள்ளன. அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் கூட்டு இராணுவ பயிற்சிகளின் போது மேற்கு பிலிப்பைன்ஸ் கடல் பகுதிக்குள் மக்கள் விடுதலை இராணுவத்தின் கடற்படையினரின் ஒரு உளவு கப்பல் செயல்பட்டது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மோதலில் இருந்து வரும் ஒவ்வொரு முடிவையும், ஒவ்வொரு நிலைநிறுத்தலையும், ஒவ்வொரு விளைவுகளையும் சீனா உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. அமெரிக்க இராணுவத்தின் ஈடுபாடுகள் மற்றும் திறன்கள் குறித்து அது தனது சொந்த முடிவுகளை எடுத்து வருகின்றது. அதனால் அது வெளியில் தெரிவதில்லை. அதாவது இப்போது முறிந்துள்ள போர் நிறுத்தம், எண்ணெய் நெருக்கடி, தகவல் போர் விரிவாக்கம், விரிவடைந்து வரும் கூட்டணி, அமெரிக்காவின் விமானங்களின் அவசர செய்திகள் என்பன ஒரு முக்கியமான திருப்பு முனையை கொண்டிருக்கும் ஒரு மோதலின் வரைபடத்தையே காட்டுகின்றன.
அந்த அழுத்தம் பலனளிக்கிறதா என்பது இப்போது கேள்வி அல்ல. அது அதன் உச்சக்கட்டத்தை அடையும் போது என்ன நடக்கும் என்பதே கேள்வி. ஈரானின் அதிவேக தாக்குதல் படகுகள் எங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன, அவை எங்கு சேமிக்கப்பட்டுள்ளன, அவை நிலத்தடிக்குள் நகர்த்தப்படுகின்றனவா மற்றும் அவற்றின் இயங்கும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் எங்கு அமைந்துள்ளன என்பவற்றை கண்காணித்து அவர்கள் ஒரு விரிவான இலக்கு நிர்ணய படத்தை அமெரிக்கா உருவாக்கி வருகிறது. அந்த நிர்ணய தரவுகளை அடிப்படையாக வைத்து இராணுவ கணக்கீடு மாறுகின்றது. B-52 ரக விமானங்கள், B-1 ரக குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் GBU-72 ரக பதுங்கு குழிகளை தகர்க்கும் குண்டுகள் மற்றும் அவற்றை ஏற்றிச் செல்லும் F-15 ரக விமானங்கள் ஆகியவற்றை கொண்ட ஒரு கலவையான தாக்குதலுக்கு அமெரிக்கா திட்டமிடுவது போல தான் தெரிகிறது. இதன் நோக்கம் வெறுமெனவே உபகரணங்களை அளிப்பதாக இருக்காது. ஈரானின் திரள் தாக்குதல் உத்திகள், அதிவேக படகுகள், ட்ரோன்கள், கடலோர ஏவுகணைகள் ஆகியவற்றை தனித்தனி ஆயுதங்களின் தொகுப்பாக செயல்பட வைக்காமல் ஒருங்கிணைந்த அச்சுறுத்தலாக செயல்பட வைக்கும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களை துண்டிப்பதே இதன் நோக்கமாக இருக்கின்றது. எனவேதான் ட்ரோன் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அமெரிக்க இராணுவத்தின் லேசர் அமைப்புகளும் அங்கு நகர்த்தப்பட்டுள்ளன. பிரான்சின் விமானந்தாங்கி கப்பல் ஜலசந்தியை நோக்கி நகர்வது குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வல்ல. ஒரு தரப்பின் வாய்ப்புகள் சுருங்கி கொண்டிருக்கும் வேளையில் வளர்ந்து வரும் ஒரு கூட்டணியானது மாற்றுவதற்கு மிகவும் கடினமான ஒரு உத்வேகத்தை உருவாக்குகின்றது. அதாவது இந்த ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை தங்கள் கடற்படை சொத்துக்கள், அதாவது தங்கள் கடற்படை கப்பல்கள் அந்த சுதந்திரத்தை மீட்டெடுக்கும் என்ற ஒரு கூட்டணியை அமெரிக்கா உருவாக்க முற்பட்டு நிற்கிறது. அதன் மூலம் ஈரானுக்கு மட்டுமல்ல, சீனா, ரஷ்யா மற்றும் இந்த நிலை எவ்வாறு தீர்க்கப்பட போகிறது என்பதை கவனிக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு செய்தியை அவர்கள் அனுப்ப முற்பட்டு நிற்கிறார்கள். இது புவியியல், பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியாக ஒரு புதிய அழுத்த புள்ளியாகும். இங்கு ஒரு சிலரால் எடுக்கப்படும் முடிவுகள் அலைகளாக பரவி இதில் தாங்களும் ஒரு பகுதியாக இருக்க விரும்பாத கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை தொடர்கின்றன என்பதே உண்மை. நன்றி.